தங்கமேலோட குடும்பமா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தங்கமேலோட அம்மா வந்து சொல்றாங்க, நகை நட்டு எதுவுமே போடாம நீ உட்காந்துருக்க, நகையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கலகலப்பா நல்லா வீராப்பா இருக்காண்டாமா, எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படி சொல்லி கேட்காங்க. தங்கமேலுக்கு ரொம்ப வந்து ஆமாமா நீ ஒரிஜினல் தங்க நகை வாங்கி கொடுத்துட்ட பாரு, இருக்கிறது எல்லாமே கவரிங். அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணியா இருக்காங்களே, அந்த குழலிக்கு கண்ணு ஏற்கனவே நகை மேலதான் நான் எப்போ போடுவேன், அது எப்போ கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற நான் போட்டுக்கிட்டு கழுத்தை போட்டு ஆடிட்டு கிடக்குறேன், நீ வேற சும்மாரு. ஆமா எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களே, நீங்க மட்டும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம தங்கமேலோட அம்மா கேட்கறாங்க, என்னடி இப்படிலாம் கேட்கற அப்படி சொல்லி கேட்டோன்னே, இல்லம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம தங்கமேலோட அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் இப்போ இருக்க டயர்டா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீட்டில் போய் சமைக்கணும், நைட்டு சாப்பாடு பண்ணணும், டீ காஃபிலாம் போடணும், அதுக்கு பேசாமல் நான் உன் வீட்லேயே இருந்தேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படி நைட்டு மெதுவாக கிளம்பி போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே தங்கமேல் வந்து இதுக்கு தான் இப்போ இங்கே வந்தியா, சாப்பாடுக்கு தான் வந்தியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக கேட்டுட்டு இருக்காங்க. அதே கரெக்டாக அந்த இடத்துக்கு பாண்டின்னு வந்துடுறாங்க. வாங்க சம்மந்தி சாப்பிட்டீங்களா என்னதுன்னு கேட்குறாங்க. உடனே இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும், அது மட்டும் நீங்கள் வந்தப்பறம் சாப்பிடணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டுக்கார அம்மாவும் நம்ம என் பொண்ணு பிடிவாத பிடிச்சிட்டாங்க, இங்கே தான் வந்து இருக்கணும், இங்கே சாப்பிட்டுட்டு போங்க அப்படி சொல்கிறனால தான் அங்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நக்கலாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம தங்கமேலோட அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, இன்னும் இங்கே சும்மா இருக்கீங்க, வேலைக்கு எதுவும் போன மாதிரி தெரியல அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே வேலை என்ன நான் பார்த்து வேலை செட் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை விட்டுட்டேன், இங்கே தான் நம்ம தங்கமேல வீட்டு பக்கத்துல இங்காட்டும் வேலை எடுத்துட்டு கிடைக்குமென்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டே வேலை பார்த்தோன்னா தங்கமேல அப்பப்போ பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியன் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, நீங்கள் ஒன்று பண்ணுங்களே என் கூட இருந்து வேலைக்கு பாருங்களேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் ஒரு ஆள் தேவைப்படுது, உங்களுக்கு மனசில் இது வச்சுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டோன்னு தங்கமேலோட அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா தங்கமேல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, அதெல்லாம் வேண்டாம் மாமா, அதான் சரிப்பட்டு வராது, சொந்த சம்மந்தி கடையிலவே வேலை பார்த்து 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படி சொல்றாங்க. உடனே பாண்டியன் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உங்க அப்பா என்ன வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு பயப்படுறேன் அப்படி சொல்லி கேட்கறாங்க. தங்கமேல் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு சமாளிச்சுறாங்க. உடனே நம்ம தங்கமேல் அப்பா தான் தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் யாராட்டும் சம்மந்தி கடையிலே வேலை பார்ப்பாங்களா, அங்கே என்னெல்லாம் வேலைக்கு உங்களுக்கு என்ன தெரியும் போய் உங்களால சமாளிக்க முடியாதுப்பா அப்படி சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டோன்னு தங்கமேல் அம்மாவுக்கு ரொம்ப கோருது, எல்லாம் பண்றது தப்பு பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் எங்கள் வீட்டில் இருந்து கோப்பாரி வச்சிருக்கேன், நம்ம ஏதாவது சொல்லியிருக்கேன், இப்போ கஷ்டத்தில் உதவ மாட்டேங்க, என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டு அங்கேருந்து தங்கமேலோட அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் உடனே தங்கமேலோட அப்பா வந்து நம்ம பாண்டியனோட கடைக்கு போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு நான் காலில் பாங்க தானி வேலைக்கு வந்து நிற்பான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. சரவணன் வந்து பாண்டியன்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா இதை அவர் என்னப்பா சொல்லிட்டு இருக்க, வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கல, சரிப்பட்டு வராதுப்பா, அவர் எதுக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் ஊரில் இருக்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சம்மந்தி இந்த மாதிரி கடைக்கு வேலை வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இப்போ ஆள் தேவைப்படுதுலாடா, சம்மந்தி ஒன்று, அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் வாங்கிட மாட்டோம் மாமனார் அப்படி சொல்லிட்டு வேற வழியில் நம்மளுக்கு அவர் விட்டு வேற ஆள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்தால் இங்கே பொண்ணையே பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு, அவருக்கு இது பணம் கஷ்டம் போல, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி நம்மளுக்கும் வேலை பார்க்க ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கத்தெல்லாம் கேட்டோன்னு சரவணாக்கு அப்புறம் ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏதோ மிகப்பெரிய தப்பு நடக்க போது தோணிக்கிட்டே இருக்கு, அது மட்டும் நம்ம எப்படியாவது தடுக்கணும், அங்கே எப்படியாவது வேலைக்கு விடாம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் நினைச்ச மாதிரியே தங்கமேல் அப்பாவில் ஏதாவது பிரச்சனை வரப்போதா தங்கமேல் வந்து இல்லை எப்படி பாதிக்கப்பட போறாங்க, இதெல்லாம் சரவணன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்களா பொறுத்தும் வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.